ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாமுக்குட்டி ஃபேமிலி. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் அண்ணியோட வீடு. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு மொத்தம் 5 அண்ணின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 3வது அண்ணி. ஸோ வந்துட்டு பால் காய்ச்சி ஒரு 3 நாள் இருக்குங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்பேக்டான ஒரு வீடு. அதோட ஹோம் டூர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து போர்ட்டிகோல் செக்ஷன். ஆனால் போர்ட்டிகோலுக்கு முன்னாடியே பாருங்களேன், சைடில் வந்து 2 திண்ணை மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ எங்களுடைய வில்லேஜ் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திண்ணைங்கிறது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்குங்க. அண்ட் பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வழிப்போக்கர்கள் வந்து தங்குவாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் திண்ணை இருக்கும். யாராவது வந்து ட்ராவல் பண்ணி வந்தவங்க டயர்டாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி திண்ணையில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவாங்கன்னு. ஸோ அது வந்து இன்னுமே எங்கள் வில்லேஜஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி திண்ணை இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்குது. அண்ட் இதுதான் வந்து போர்ட்டிகோல் செக்ஷன். ஓகேங்களா? குட்டி போர்ட்டிகோல் தான். அண்ட் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு சோஃபா வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஹாலில் இருந்த சோஃபா. அண்ணியோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டினதுங்க. ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து போர்ட்டிகோல் கிச்சன்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2 ரூம் மட்டும் வச்சு தான் வந்து கட்டியிருந்தாங்க. இப்போ வந்து நியூவாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி வந்து சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு உள்ளே வந்து பெயிண்ட்லாம் பண்ணனால சோஃபா வந்து வெளியில் இருக்குது. அண்ட் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோல்லேருந்து டெரஸ். ஓகேங்களா? அப்போ வந்து டெரஸ் நம்ம போக முடியாது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லி ஹோம் டூர் வந்து காலங்காத்தால் ஒரு 5 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ செம்மையாக பனி பெய்யுதா, அதனால நம்ம வந்து டெரஸ் போக முடியாது. இங்கே வந்து இது வழியாக நம்ம வந்து டெரஸ் போய்க்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி செக்ஷன் வந்து இருக்குது. இதுதான் வந்து டெரஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பழசு ஜாமான், கிரைண்டர் இந்த மாதிரிலாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு ஸ்பேஸ், நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா? வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. ஸோ இதுதாங்க ஹால். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னது இல்லை, கரெக்டான ஒரு லெவலில் ஹால் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மம்முக்காண்டி கட்டின தொட்டில். ஸோ ஹாலில் இருந்து அப்படியே கொஞ்சம் வந்துட்டு லெஃப்ட் வந்தோம் அப்படின்னா குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பூஜை படங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. என் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரக பிரவேசம் பண்ணோம் இல்லையா, அதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வச்ச புத்தகங்களுக்கு செம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இன்னும் வந்து அது வந்து ஒற்றைப்படையில தான் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது 3ஆம் நாள் 5ஆம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதெல்லாம் இங்கே இருக்கு. குட்டியோண்டு பூஜை ரூம் பாருங்க. ஒரு 4 பேர் நின்று திருப்தியாக சாமி கும்பிடலாம், அந்த மாதிரி ஒரு பூஜை ரூம். நெக்ஸ்ட் பூஜை ரூம்ல இருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூம். எல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தாங்க இருக்கும். ஏன்னா பால் காய்ச்சி முடிச்ச வீட்டில் இன்னும் நாங்கள் வந்து எதுவுமே எடுத்து வைக்கல. இந்த ஜாமான்லாம் லாஃப்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஜாமான்லாம் எடுத்து சமைச்சிட்டு நேற்று தான் வாஷ் பண்ணி அப்படியே வந்து கமுத்து வச்சுருக்கோம். ஏன்னா வந்து ஹெவியான மழை எங்கள் ஊர் சைட்லாம், அதனால இன்னும் வந்து நிறைய வேலைகள் வந்து பெட்டிங்கில் இருக்குது. ஒரே ஒரு பீரோ மட்டும் இந்த ரூம்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த ரூமுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு பெட்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மம்மு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அப்படியே பவுடர்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் கமெண்ட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியோட கல்யாண ஆல்பம்லாம் வந்து இருக்குது. சாரி, கல்யாண ஃப்ரேம்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்கள், காணாமல் போனவர்கள்னு சொல்லி நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட கொடுக்கலாம். அந்தளவுக்கு இவங்க தான் என் ஹஸ்பண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிக்கும்போது இப்படி தான் இருந்திருக்காரு. பார்க்கவே காமெடியாக இருக்காங்க. அண்ட் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க காமெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த மாதிரியே இல்லை, எல்லாருமே டோட்டலாக மாறிட்டாங்க.
அதே மாதிரி இங்க ஒரு ஃப்ரேம் இருக்கு பாருங்க. இதுல ஹைலைட் நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. என் ஹஸ்பண்ட் மண்டை மேல நம்ம ஒரு கொண்டை இருக்கு பாருங்க. இதுதான் ஸ்பைக்குன்னு சொல்லி வச்சிட்டு இருக்காரு. ஆனா ஆக்சுவலா அது ரொம்ப வந்து நல்லாவே இல்லை. அது அவங்க அக்காவே சொல்லுவாங்க. ஆனா அவர் மட்டும் நான் ஸ்டைலா இருந்தேன்னு சொல்லி பிகில் பண்ணிக்குவாங்க. ஆனா எப்படி இவர் வந்து ஸ்டைலா இருக்காரா இல்ல வந்து பார்க்க காமெடியா இருக்காரான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ரொம்ப வந்து காம்பேக்டான ஒரு வீடு தான். ஓகேங்களா? நம்ம வந்து வீடுங்கிறது நம்ம என்ன சொல்றது, வந்தா நம்ம நிம்மதியா உட்காந்து எந்திரிக்கணும் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ரொம்ப ஆடம்பரமா இன்டீரியர் அந்த மாதிரிலாம் பண்ணி நாங்க பண்ணது கிடையாது. யாருமே எங்க வீட்டு சைடு வந்து அப்படிதான். வீடுங்கிறது வந்து நம்ம நிம்மதியா படுத்து எந்திரிக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் கட்டுறோம். நிறைய இன்டீரியர்லாம் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிலாம் எங்களில் வந்து கட்ட மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசிட்டே நம்ம வந்து கிச்சன் வந்தாச்சு. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியா ஒரு எல் ஷேப் கவுண்டர் டாப்போட இருக்கு. அண்ட் வந்து நம்ம மளிகை ஜாமான்லாம் வச்சுக்கிறதுக்கு குட்டியோட ஷெல்ஃப். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எல்லாமே பாருங்க, பெரிய பெரிய பாத்திரமா இருக்கா. இதெல்லாம் வந்து விருந்து வச்சாங்க நேற்று. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லாஸ்ட்ல ஆட் பண்றேன். என்னென்ன விருந்துலாம் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படி நீங்களும் இந்த மாதிரி பால் காய்ச்சினாங்கன்னா உங்க வீட்டு சைட்லாம் விருந்துலாம் வைப்பாங்களா அப்படிங்கறது வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் குட்டியான ஒரு கிச்சன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வெளியில ஃப்ரிட்ஜ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சும்மா ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஏரியாவை கிச்சனுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சும்மா வால் மட்டும் எடுத்து தடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு ரூமோ அப்படிலாம் இல்லை. ஸோ நம்ம எது வேணா வச்சு நம்ம டெக்கார் பண்ணிக்கலாம். இங்க வந்து பழைய பீரோ மட்டும் வச்சிருக்காங்க. அப்படியே இப்படி வெளியில வந்தீங்கன்னா பின் வாசல். ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. நாங்கள் என்ன க்ளீன் பண்ணல, காலையில் 5 மணி தானே ஆகுது. இனிமேல் தான் வேலையெல்லாம் பார்ப்போம். ஸோ பாத்திரம் வந்து இங்கே வெளியில் வந்து ஸ்பேஷியஸாக போட்டு கழுவிக்குவாங்க. இந்த கிராமத்தில் எப்பயுமே எல்லாரும் அப்படிதாங்க, சிங்க்ல தான் வந்து பாத்திரம் கழுவுவாங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. இங்கே வந்து வெளியில் ஃப்ரீயாக கழுவுறதுக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஏரியா, நெக்ஸ்ட் வந்து இந்த துவைக்கிற கல்லெல்லாம் போட்டு துவைக்கிறதுக்கான ஏரியாலாம் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷீட் வந்து இறக்கியிருக்காங்க. இந்த மழைலாம் பெஞ்சுது அப்படின்னா எங்கள் சைடு வந்து மோஸ்ட்லி வந்து விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. ஸோ வந்து இந்த விறகெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஏரியா மாதிரி, துணியெல்லாம் காய போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏரியா வச்சுருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம்லாம் நம்ம போய் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? எல்லா வீட்லேயும் எப்படி பாத்ரூம் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாத்ரூம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பின்னாடி வந்து வாழை மரம், தென்னை மரம் இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க எங்கள் அண்ணியோட குட்டியான காம்பேக்டான ஹோம் டூர். குட்டின்னா சொல்ல முடியாது, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வீடு கட்டியிருக்காங்க. அதோட ஹோம் டூர் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நான் காமிக்கிற இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே பால் காய்ச்சின நெக்ஸ்ட் டே வந்துட்டு காய்ச்சி ஊற்றுவாங்க. அன்னைக்கு வச்சது தாங்க. உப்பு கறி, ஒயிட் ரைஸ், ரசம், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து விருந்து வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஜாலியாக வந்து சாப்பிட்டோங்க. அதாவது பால் காய்ச்சின நெக்ஸ்ட் டே இந்த மாம முறையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் வந்து வரவழைச்சு அவங்களுக்கு வந்து விருந்து செஞ்சு போடுவாங்க. நாங்கள் சிம்பிளாக வச்சனால எங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும் சாப்பிட்டோம். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பண்ணலை, இந்த செவர்லேயே வந்து ட்ரா பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் வந்து வாங்க போய் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைடில், ஓகேங்களா, அதாவது இந்த நெத்தின்னு சொல்லுவாங்கள்ல, வீட்டோட முகப்புன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வந்துட்டு குட்டியாக வந்து 3 டிசைன்ஸ் போட்டிருக்கோம். விநாயகர், அதுக்கப்புறம் தாமரை, நெக்ஸ்ட் வந்து ஓம் இருக்கிற மாதிரி டிசைன் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த ஏரியா சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்களோட இல்லம், இவங்களோட வீடு அப்படின்னு சொல்லி எழுதுறது வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள். எங்கள் வில்லேஜில் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இது இவங்களோட இல்லம், எங்களோட இல்லம், இந்த இயரில் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பதிஞ்சு வச்சுக்குவாங்க. அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம்லாம் போடாமல் சாமியோட ஃபேஸு, அவங்களுடைய சிம்பிள் அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மக்களே, ஒரு மிடில் கிளாஸோட வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரி ஹோம் டூர்லாம் போடுறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியும் காம்பேக்டாக வந்து வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து ஊருக்கு வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து எங்கள் அண்ணியோட பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்காக தான்.
ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக மீன்ஸ் அவங்களோட பிறந்தவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம வந்திருந்தோம். ஸோ சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இன்றைக்கி வந்து தூத்துக்குடி கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் டூரை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.